ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, திருக்குறள்ல இருந்து புறங்கூறாமைங்கிற அதிகாரம் தான் நம்ம பார்க்க போறோம். அழகு 7ல இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தோன்றல தான் நம்ம வந்து திருக்குறள் தலைப்பு அதிகாரம் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 20 அதிகாரங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுல இன்னைக்கு கடைசி அதிகாரம் புறங்கூறாமை தான் பார்க்கிறோம். அருளுடைமை நம்ம பார்த்தாச்சு, அதனாலதான் புறங்கூறாமை கடைசி அதிகாரம்னு நான் சொல்றேன். புறங்கூறாமைங்கிற அதிகாரம் வந்துட்டு திருக்குறள்ல 19வது அதிகாரமா நமக்கு இருக்குது. இது அறத்துப்பால்ல இருக்குது. முதல் குறள் வந்து பார்க்கலாம். அறங்கூறான் அல்ல செயின் ஒருவன், புறங்கூறான் என்றல் இனிது. அறங்கூறான் அல்ல செயின் ஒருவன், புறங்கூறான் என்றல் இனிது. ஒருவன் அறத்தை பற்றி பேசாதவனாகவும் அறமல்லாத செயல்களை செய்பவனாகவும் இருந்தாலும் அவன் புறம் பேசாதவன் என்று மற்றவர்கள் சொல்லுவது இனிமையானது. அதாவது இந்த குறள்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒருவன் அறத்தை பற்றி பேசாதவனாகவும் இருந்தாலுமே அறமல்லாத செயல்களை செய்பவனாகவும் இருந்தாலும் அவன் வந்து புறம் பேசாதவன் என்று மற்றவர்கள் சொல்றாங்க அப்படின்னா அதுவே இனிமையானது அப்படின்னு சொல்லி இந்த குறள்ல சொல்றாங்க. இதோட இலக்கண குறிப்பு வந்து இனிது. இனிதுங்கிறது குறிப்பு வினைமுற்று. குறள் 2. அறனழியி அல்லவை செய்தலின் தீதே புறனழியி பொய்த்து நகை. அறனழியி அல்லவை செய்தலின் தீதே புறனழியி பொய்த்து நகை. அறத்தை அழித்து தீய செயல்களை செய்வதை விட ஒருவன் இல்லாத போது அவனை பழித்து பேசி நேரில் அவனிடம் பொய்யாக சிரித்து பேசுவது மிக கொடியது. இந்த குறள்ல என்ன சொல்ல வராங்கன்னா, அறத்தை அழித்து தீய செயல்களை, அதாவது தீய செயல்களை செய்வதை விட அதை விட கொடியமானது எது தெரியுமா? ஒருத்தவன் இல்லாத போது அவனை பழித்து பேசி அவன் முன்னாடி பொய்யாக சிரிச்சு பேசுறது, அவன் இல்லாத போது பின்னாடி பழித்து அவனை வந்து கிண்டல் பண்ணி அந்த மாதிரி பேசுறது வந்து இன்னும் கொடியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொற்பொருள் அரண் அழி அப்படின்னா அறத்தை அழித்து. இலக்கண குறிப்பு அழினா இசை நிறை அளப்படை, பொய்த்துனா வினையச்சம். குறள் 3. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கத் தரும். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கத் தரும். ஒருவன் இல்லாத போது அவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக சிரித்து வாழ்வதை விட இறந்து போவதே அறநூல் சொல்லும் பெரும் நன்மையை தரும். அதாவது இந்த குறள்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒருவன் இல்லாத போது அவனை பழித்து பேசியோ அப்படி நேரில் வந்து நம்ம சிரிச்சு அவங்க நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு பின்னாடி வந்துட்டு அவங்கள பழிச்சு என்ன சொல்றது பழித்து பேசி கிண்டல் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறத விட என்னன்னா இறந்து போவதே மேல் அப்படிங்கிறது இந்த அறநூல் சொல்லுது. அப்படி இருக்கிறதே வந்து நன்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த குறள்ல. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கத் தரும். சொற்பொருள் புறங்கூறி அப்படிங்கிறது அறத்தை அழித்து. இலக்கண குறிப்பு புறங்கூறி, புறங்கூறி இல்ல பொய்த்து இது ரெண்டுமே வந்து வினையச்சம். சாதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். குறள் 4. கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். ஒருவர் நேரில் நின்று கடுமையாக சொற்களால் பேசினாலும் பரவாயில்ல, ஆனால் அவர் முன்னால் இருக்கும் போது புகழ்ந்து பேசி அவர் இல்லாத போது விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் இகழ்ந்து பேசும் சொற்களை சொல்லவே கூடாது. இந்த குறள்ல என்ன பொருள் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க முன்னாடி நம்ம நின்று அவங்கள நம்ம நேருக்கு நேர் திட்டுறது கூட பரவாயில்ல, எவ்வளவு கடுமையான சொல்லல நம்ம அவங்கள வந்து நேருக்கு நேர் திட்டுறதோ இல்ல எதுனாலுமே சரி நேருக்கு நேர் பேசுறது எவ்வளவோ பரவாயில்ல. ஆனால் அவர் முன்னால் இருக்கும்போது நம்ம வந்து புகழ்ந்து பேசிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்கள ரொம்ப இழிவா
நம்ம பேசி எதை பத்தியும் யோசிக்காம அந்த மாதிரி பேசவே கூடாது. அதுக்கு நீ நேருக்கு நேர் எவ்வளவு கடுமையான சொல்லுக்கே நீ பேசிக்கோ அப்படிங்கறதுதான் வந்துட்டு இந்த குறள்ல நமக்கு சொல்ல வராங்க. சொற்பொருள் கண்ணின்றுன்னா நேருக்கு நேராக நின்று பேசணும். சொல்ல இருக்கன்னா சொல்லக்கூடாது. இலக்கண குறிப்பு கண்ணின்று இல்ல கண்ணற, கண்ணின்று கள்ள ரெண்டுமே வினையச்சம். ஐந்தாவது குறள் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும். அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும். ஒருவன் புறம் பேசும் இழிந்த செயலை கொண்டிருப்பதன் மூலம் அவன் அறத்தை பேசும் நெஞ்சம் இல்லாதவன் என்பது வெளிப்படும். அதாவது ஒருத்த அதாவது பின்னாடி புறம் பேசுறான் இல்லையா, அந்த மாதிரி இழிந்த செயலை கொண்டிருப்பவன் என்ன எப்படி சொல்றாங்கன்னா அறத்தை பேசும் நெஞ்சம் இல்லாதவன். அவன்லாம் அறத்தை பேசுறதுக்கு அறத்தை பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு அருகதையுமே இல்ல, நெஞ்சம் இல்லாதவன் என்பது வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சொற்பொருள் புன்மையால் அப்படின்னா இழிந்த செயலால். இலக்கண குறிப்பு அண்மை. இலக்கண குறிப்பு அண்மைனா எதிர்மறை தொழிற்பெயர். காணப்படும்னா செயப்பாட்டு வினை. குறள் 6 பிறன் பழி கூறுவான் தன் பழி உள்ளம் திறன் தெரிந்து கூறப்படும். பிறன் பழி கூறுவான் தன் பழி உள்ளம் திறன் தெரிந்து கூறப்படும். இதோட பொருள் பார்க்கலாம். மற்றவர்களின் குறைகளை பற்றி பேசும் ஒருவனின் குறைகள் உலகம் அறியும்படி தீமைகளை கண்டறிந்து மற்றவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அதாவது மற்றவங்களோட குறைய பத்தி நம்ம பேசுறோம். ஒருத்தனோட மற்றவங்களோட குறைய பத்தி பேசுறாங்க இல்லையா, அவங்களோட குறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அத உலகம் கண்டறிஞ்சு மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. மற்றவர்களின் குறைகளை பற்றி பேசும் ஒருவனின் குறைகள் உலகம் அறியும்படி தீமைகளை கண்டறிந்து மற்றவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இலக்கண குறிப்பு தன் பழி. தன் பழினா 6ஆம் வேற்றுமை தொகை. கூறப்படும் செயப்பாட்டு வினை. கூறப்படும்னா செயப்பாட்டு வினை. குறள் 7 பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பால் தேற்றாதவர். பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பால் தேற்றாதவர். மற்றவர்களிடம் இனிமையாக பேசி உறவாட தெரியாதவர்கள் புறங்கூறுவதன் மூலம் தன் நண்பர்களையும் இழந்து தனிமைப்படுவார்கள். அதாவது மற்றவர்களிட்ட இனிமையா நல்ல நமக்கு நார்மலா இனிமையா பேச உறவாட தெரியாதவங்க, மற்றவங்கள்ட்ட இனிமையா பேசி உறவாட தெரியாதவங்க எப்படின்னா தன் நண்பர்களையும் இழந்து தனிமைப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதோட சொற்பொருள் கேளீர்னா நண்பர்கள் உறவினர்களை சொல்றாங்க. தேற்றாதவர்னா அறியாதவர். இலக்கண குறிப்பு பிரிப்பர்னா பலர்பால் படர்க்கை வினைமுற்று. குறள் 8 துன்னியார் குற்றமும் தூற்றம் மரபினார் எண்ணெய்கோள் ஏதிலார் மாட்டு. துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினார் எண்ணெய்கோள் ஏதிலார் மாட்டு. தமக்கு பழக்கப்பட்டவர்களிடமே குறை பேசுபவர்கள் அந்நியரிடமும் பகைவர்களிடமும் எவ்வளவு மோசமாக நடந்து கொள்வார்கள் என்பதை இது கேள்விக்குறியாக்குகிறது. என்னன்னா தமக்கு பழக்கப்பட்டவர்களிடம் மட்டுமே என்ன பண்ணுவாங்க, குறை பேசுவார்கள். அப்படி இருக்கிறவங்க அந்நியர்கள்னா வெளியாட்கள், அந்த மாதிரி இருக்கவங்க, இல்ல வேண்டாதவங்க, அந்நியர்கள் இல்ல பகைவர்கள், இவங்க கிட்ட இன்னும் எவ்வளவு மோசமா நடந்து கொள்வாங்க அப்படிங்கறத ஆச்சரியமா கேட்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சொற்பொருள் துன்னியார் அப்படின்னா துன்னியார்னா நெருக்கமானவங்க, நண்பர், உறவினர், இவங்களை குறிக்கிறாங்க.
ஏதிலார் அப்படின்னா பகைவர், அந்நியர். இலக்கண குறிப்பு தூற்றும்னா பெயரெச்சம். தூற்றும்னா பெயரெச்சம். துண்ணியர் அப்படின்னா வினையாளனையும் பெயர். 9வது குறள். அறநோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. அறநோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. ஒருவன் இல்லாத போது அவனை பற்றி இழிவாக பேசும் மனிதனின் சுமையை இந்த உலகம் ஏன் தாங்குகிறது? ஒருவேளை உலகில் அறம் நிலைக்க வேண்டும் என்பதற்காகவே உலகம் அவனை பொறுத்து கொள்கிறதோ தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா இதுல நமக்கு உலகத்தையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஒருவன் இல்லாத போது அவனை இழிவாக நம்ம பேசி, ஒருத்தன் இல்லாத போது அவனை இழிவாக பேசுற மனிதனை இந்த உலகம் ஏன் சுமக்குது அவனை? ஒருவேளை இந்த அறம் நிலைக்கணுங்கிறதுக்காக இந்த உலகம் அவனை சுமக்குது போல, இவ்வளவும் பொறுத்துக்கிட்டு இருக்குது போல இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சொற்பொருள். பொறைங்கிறது சுமை. இலக்கண குறிப்பு புன்சொல் பண்பு தொகை. பொறைனா தொழிற்பெயர். கடைசி குறள் இந்த அதிகாரத்துல. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. மற்றவர்களுடைய குறைகளை ஒருவன் கண்டறிவது. மற்றவர்களுடைய குறைகளை ஒருவன் கண்டறிவது போல தன்னுடைய குறைகளையும் காண முடிந்தால் நிலை பெற்று வாழும் அவனது உயிருக்கு தீங்கு எதுவும் உண்டாகாது. அதாவது மத்தவங்களோட குறைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, தன்னோட குறையும் என்ன இருக்கு அதை நம்ம காண முடிஞ்சு அதை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு தீங்கும் உண்டாகாது அப்படின்னு சொல்லி இந்த குறள்ல சொல்றாங்க. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. மண்ணுங்கிறது இலக்கண குறிப்புல பெயரெச்சம். தங்குற்றம்ங்கிறது ஆறாம் வேற்றுமை தொகை. தங்குற்றம்ங்கிறது ஆறாம் வேற்றுமை தொகை. இதோட புறம் கூறாமைங்கிற அதிகாரம் இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.